நம்ம தமிழ்நாட்டில் சங்கிகள் எவ்வளோ விஷயத்துக்காக கதறி இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நேற்றுலேருந்து ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சங்கிகள் தொடங்கி நிர்மலா சீதாராமன் வரைக்கும் எல்லாரையும் கத்தற வச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2025 தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கான லோகோ வெளியிட்டிருந்தாங்க. அதில் தான் ரூபாயை குறிக்கிற விதமாக ரூ அப்படிங்கிற எழுத்து இடம் பெற்றிருந்துச்சு. இதை தொடர்ந்து தான் அது எப்படி ரூ எழுத்தை போடலாம், நீங்கள் இந்திய இறையாண்மையை கெடுக்கிறீங்க, தேசத்தை அவமதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சங்கிகள் கதற ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்ட எல்லாருமே பேசின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாட்டையே பிரிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டு கதறிட்டு இருந்தாரு. எனவே இதுக்கெல்லாம் தமிழ்நாடு தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ரூ எழுத்து பிரச்சனையை மிகப்பெரிய பிரச்சனையா மாற்றணும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல கோடி மீடியாக்கள் தீவிரமா செயல்பட்டாங்க. பிரேக்கிங் நியூஸ்னு வரிசையா பிரேக்கிங் நியூஸை போட்டு இதை மேலும் பரபரப்பாக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அதே மீடியாவில தான் நம்ம பிடிஆர் ஒரு சம்பவம் செஞ்சார் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் செம்மையான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்ப வைரலாக ஆரம்பிச்சிருக்குது. அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி வட இந்திய மீடியாக்கள்ல இது விவாதமாச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த விவாதத்துல 2 ஆங்கர்கள் முக்கியமா கதறிட்டு இருந்தாங்க. ஒன்னு மிரர் நவ் சேனல்ல நடந்த டிபேட்ல ஒரு ஆங்கர் வந்துட்டு இதெல்லாம் சில்லித்தனமான வேலைகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது புகழ்பெற்ற சங்கி நெறியாளரான அர்னாப் கோஸ்வாமி அவர்கள் உச்சந்தலை வரைக்கும் கோபத்தை வச்சுக்கிட்டு வந்திருந்த கெஸ்ட்டை கூட பேச விடாம இவரு பாட்டு பேசிட்டு இருந்தாரு. எனவே இவங்களுக்கு கிடைச்ச பதிலடி தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல மிரர் நவ் சேனல்ல நடந்த டிபேட்ல அந்த ஆங்கர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரூ அப்படிங்கிற எழுத்தை யூஸ் பண்ணது சில்லித்தனமான வேலைகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து இவங்களுக்கு பட்ஜெட் மேலாம் அக்கறை கிடையாது, இந்த ரூ அப்படிங்கிற எழுத்தை ப்ரொமோஷன் மெட்டீரியலா மாத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து உலகமே ஏத்துக்கிட்ட ரூபாய் சிம்பலை இவங்க தவிர்க்கிறாங்க. ரூபாய் சிம்பலை கூட இவங்க ஹிந்தி அதிகமா தான் பாக்குறாங்க, ஹிந்தி திணிப்பா பாக்குறாங்க, அதனாலதான் இப்போ ரூன்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டிபேட்டோட இன்ட்ரோலயே பேசியிருந்தாரு. எனவே அந்த டிபேட்ல தான் தமிழ்நாட்டில இருந்து மூத்த பத்திரிகையாளரான மாதவன் நாராயணன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த ஆங்கர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இது என்னங்க மக்களுக்கு தேவையில்லாத விஷயமா இருக்குது, ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் திராவிட அரசியலே மொழி பெருமையை வச்சு தாங்க கட்டமைக்கப்பட்டிருக்குது, அது இன்னுமே முக்கியம் நினைக்கிறீங்களா இல்ல முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மாதவன் நாராயணன் அவர்கள்ட்ட கேள்வி முன்வைக்கிறாரு. அதுக்கு தான் மாதவன் நாராயணன் அவர்கள் தரமான பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அவர் முதல்ல எப்படி ஆரம்பிச்சாருன்னா, நீங்க எப்பவுமே சார்பு இல்லாம பேசுவீங்க, ஆனா இன்னைக்கு நிகழ்ச்சியோட ஆரம்ப கட்டத்துல இருந்து நீங்க சார்பா தான் பேசுறீங்க, அது உங்களுடைய பேச்சிலேயே தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் உங்களுடைய பேச்சானது இந்திய நாட்டில் குடியரசு ஆட்சியை பத்தின புரிதலின்மையையும் உங்களுடைய முதிர்ச்சியின்மையையும் காட்டுது அப்படின்னு சொல்லி பகிரங்கமா தெரிவிச்சிருந்தாரு. எனவே ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கும் போது இப்படி நேருக்கு நேர் நெத்தியடி கொடுக்கவும் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஆங்கர் அவர்கள் சமாளிக்கிற வகையில சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, சிம்பாலிசம், அதாவது சின்னத்தை யூஸ் பண்றது அப்படிங்கிறது அரசியல்ல மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் இருக்கிற ரா அப்படிங்கிற எழுத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்குது, அதனால தமிழ் மொழி ஒரு தனித்துவத்தை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் தமிழ் மொழியானது மிக பழமையான நாகரிகத்தை கொண்டது, 5000 வருஷ பழமையான நாகரிகத்தை கொண்டது அப்படின்னும், இது சமஸ்கிருதம், அதாவது சோகால்டு ஆரியத்தை அடிப்படையாக கொண்ட நாகரிகத்திலிருந்து தனியானது அப்படின்னு சொல்லி அழுத்தி சொல்லியிருந்தாரு. எனவே இந்தியா அப்படிங்கிற நாடு அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மாநிலங்களோட ஒன்றியமாக உருவாக்கப்பட்டுச்சே தவிர ஒருவருடைய தனிப்பட்ட கருத்தின் மூலமாகவோ இல்ல பழமையான வரலாற்றின் மூலமாகவோ உருவாகல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் அரசியல்ல சிம்பாலிசம், அதாவது அடையாளமோ ஒரு சின்னமோ எவ்வளவு முக்கியன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, மகாத்மா காந்தியே உப்ப ஒரு சிம்பிளா தான் பயன்படுத்தினாரு, அது மக்களோட சென்டிமெண்டா இருக்குது, எனவே அந்த மக்களுடைய சென்டிமெண்ட்டை அரசியலுக்குள்ள கொண்டு வரதுக்கு இதை பயன்படுத்தினாரு. மேலும் காந்தியடிகள் முதல்ல ஆங்கிலேயர்களுடைய சூட்டை தான் அணிஞ்சிருந்தாரு, ஆனா ஆங்கிலேயர்கள் எப்போ இந்தியர்களுக்கு அநீதி இழைக்கிறாங்கன்னு அப்படின்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே அவரே கதருக்கு மாறினாரு, அதுவே ஒரு அடையாளம் தான், அதுவே மிகப்பெரிய அரசியல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனவே இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் சொல்லிதான் திமுக அவங்களுடைய முடிவை ரிவைஸ் பண்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. வட இந்தியர்கள் முதல்ல இந்திய சமூக வரலாற்றை படிக்கணும், தமிழுக்குன்னு 5000 வருஷ பழமையான வரலாறும் தனித்துவமான அடையாளமும் இருக்குது, நீங்க மொழி பெருமை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்க, ஆனா அது பிரைடு கிடையாது, ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அதாவது அது பெருமை கிடையாது, அதுதான் அவங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனவே இந்த புரிதலுக்கு நீங்க வாங்க, ஏதோ சில அரசியல்வாதிகள் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மேலோட்டமான முடிவுக்கு வராம இந்திய வரலாற்றை படிங்க, தமிழ்நாட்டுடைய மொழி வரலாறு, மானுடவியல், பூச்சியியல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை படிச்சாவது உங்களுக்கு புத்தி வரட்டும் அப்படிங்கிற ரீதியில் தான் பேசியிருந்தாரு. எனவே திமுக சுட்டி காட்டுற பிரச்சனையானது ரொம்ப முக்கியமானது தான், ரியாக்ஷனுக்கும் ஆக்ஷனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. எனவே இவருடைய பேட்டி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வைரலாக ஆரம்பிச்சிருக்குது. பலரும் இதை ஷேர் பண்ணி நெறியாளருக்கு சரியான நெத்தியடியை கொடுத்தாரு, அதுவும் பெருமைக்கும் அடையாளத்துக்கு உண்டான வித்தியாசத்தை சொன்னார் இல்லையா, அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிம்பலும் அடையாளமும் அரசியல் எவ்வளவு முக்கியம், அதை காந்தியடிகள் எப்படி பயன்படுத்திக்கிட்டாரு, உப்பையும் கதராடையவும் ஒரு எதிர்ப்புணர்வா பயன்படுத்திக்கிட்டாரு, அது அரசியல்ல மிகவும் தாக்க
தாக்கம் செலுத்துச்சு. எனவே இந்த சின்ன அரசியலும் அடையாள அரசியலும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி தான் மூத்த பத்திரிகையாளரான மாதவ நாராயணன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் நீங்க முதல்ல வரலாறு படிங்க, தமிழ் மொழியை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, வட இந்தியர்கள் தமிழ்நாட்டு மொழியை பத்தியும் நாகரிகத்தை பத்தியும் படிக்கணும், அப்படி படிச்சாவது நீங்க புரிதலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஆங்கருக்குமே சேர்த்து பாடம் எடுத்திருக்காரு. எனவே தான் இந்த வீடியோவை சுட்டிக்காட்டி மாதவன் நாராயணன் அவர்களுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இவருடைய பேட்டி கிளியை இன்னொருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, அது எப்படிங்க செருப்பே இல்லாம செருப்பால் அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தாருங்க. எனவே இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து தாங்க அர்ணப் கோஸ்வாமியோட வீடியோ ஒன்று வந்துச்சு. அவர் நடத்தின டிபேட் ஷோல மொத்தம் 6 விருந்தினர்கள் கலந்துக்கிறாங்க. அதுல தமிழ்நாடு தரப்புல இருந்து மதுவந்தி அவர்களும் அதிமுகவை சேர்ந்த கோவை சத்தியன் அவர்களும் கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியோட தலைப்பை என்னவா இருக்குதுன்னா, ஸ்டாலின் நாட்டை பிரிக்க பார்க்கறாரா, அதாவது ஸ்டாலின் வாண்ட்ஸ் டு டிவைட் தி நேஷன் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டு ரொம்ப பரபரப்பா அந்த டிபேட் ஆரம்பிச்சதுங்க. அதுல இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிச்ச அர்ணப் கோஸ்வாமி மொத்தம் 3 நிமிஷத்துக்கு இன்ட்ரோ கொடுக்குறாருங்க. அதுல தேசிய சின்னத்தை அவமதிச்சிட்டாங்க. அடுத்து என்ன, மூவர்ண கொடியை அசிங்கப்படுத்துவாங்க, இல்ல ஒவ்வொரு தேசிய சின்னங்களுக்கும் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க, நம்ம ரூபி சிம்பிளை தூக்கிட்டு ரூ அப்படிங்கிற எழுத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறது முழு முற்றிலுமா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தான் இருக்குது, அதுவும் தேசத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னும் இதுல காங்கிரஸும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கோல் மூட்டி விட்டு அடுத்து மேலும் என்ன சொல்றாருன்னா, இந்த ரூபி சிம்பிள்ல மேல இருக்கிற குறியீடுகள் தேசிய கொடியை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அப்ப இவங்க தேசிய கொடியவே அவமதிச்சிட்டாங்க, அதை எதிர்க்க துணிஞ்சிட்டாங்க அப்படின்லாம் பேசியிருந்தாரு. எனவே இதை தொடர்ந்து அந்த விவாதத்தில் கலந்துகிட்ட அரசியல் அறிஞரான புல்லாராவோ என்ன சொல்றாருன்னா, இந்த ரூபி சிம்பிள் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி தேசிய சிம்பிள் எல்லாம் கிடையாது, அது ஒரு ஆர்பிஐ சிம்பிள், அவ்வளவுதான். ஆர்பிஐ தான் அந்த சிம்பிளை முன்மொழிஞ்சிருக்கே தவிர அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த சிம்பிளை பத்தி எங்கேயுமே தெரிவிக்கலங்க. எனவே அதை தேசிய சின்னம்னு சொல்றதே ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இது ஏத்துக்க முடியாத அர்ணப் கோஸ்வாமி அவர்கள் திரும்ப புல்லாராவோ, மிஸ்டர் புல்லாராவோ அப்படின்னு பேரை சொல்லி அவரை பேச விடாம தடுத்து, அப்ப நீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சின்னம் இருந்தா நல்லதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லாத விஷயத்தையே இவராவே கிரியேட் பண்ணி சொல்லி மேலும் ப்ரொவோக் பண்ற வேலையில ஈடுபட்டு இருந்தாரு. மேலும் இந்த ஒட்டுமொத்த டிபேட் முழுக்கவே அவருடைய பாடி லாங்குவேஜை பார்த்தா மிகவும் அருவருப்பாகவே இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு அரசையும் குற்றவாளி கூண்டுல ஏத்திரணும், இவங்க மேல ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவரு முழு முற்றிலுமா நம்பி தான் அந்த டிபேட் ஷோவை நடத்தியிருக்கிறாரு. அது அவருடைய பேச்சிலையும் முகபாவனையிலையும் வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டுகளை அணுகி பேசுற விதத்திலையுமே தெரிஞ்சுதுங்க. சாதகமானவர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேற மாதிரியான கேள்வி கேட்கறது, அவங்கள ப்ரொவோக் பண்ற விதமா பேசுறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அவருடைய வாதங்களே எதிர்த்து பேசுறவங்க கிட்ட மீண்டும் இடைமறிச்சு தன்னுடைய கருத்தையே திணிக்க பார்த்துட்டு இருந்தாரு. எனவே விவாதத்தில் கலந்தக்கூடிய சங்கிகளும் சரி, விவாதத்தை நடத்தக்கூடிய சங்கி நெறியாளர்களும் சரி, தாங்கிட்ட ஒரு பாயிண்ட் இல்லை அப்படின்னும் போது திரும்ப இடைமறிச்சு கத்தியும் கூச்சல் போட்டும் அந்த டிபேட் ஷோவை கொண்டு போறதே வேலையா வச்சிருக்காங்க. எனவே மிரர் நவ் நெறியாளர் ஆகட்டும் இல்ல அர்ணப் கோஸ்வாமி ஆகட்டும், இவங்க 2 பேருக்குமே மூத்த பத்திரிகையாளரான மாதவன் நாராயணன் அவர்கள் தகுந்த பாடத்தை எடுத்திருக்கிறாரு. அவருடைய பேட்டியை பார்த்தாவது அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியட்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. இதே மாதிரி சங்கித்தனமான விவாதங்களை பண்ணிட்டு இருந்தா அவங்க தான் எக்ஸ்போஸ் ஆவாங்களே தவிர நம்ம சைட்ல இருந்து நம்ம நியாயங்கள் வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்க போகுது.